Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸி சட்பட்டா சால்ட் அண்ட் பெப்பர் பன்னீர் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது குயிக்காக செஞ்சிடலாம், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்பட்டா சால்ட் அண்ட் பெப்பர் பன்னீர் செய்கிறதுக்கு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி பெப்பர் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீரில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதுவே உங்களுடைய சால்ட் அண்ட் பெப்பரை நல்லா ஒட்டிக்கும். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்க. நல்லா மீடியம் ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் நம்ம ஃப்ளார் கோட் பண்ண பன்னீரை எடுத்து டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஸ்லைட்டாக குக் ஆனதும் நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப குக் ஆனால் பன்னீர் ரொம்ப ரப்பரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக ஸ்லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து இது சாட்டே பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 நல்ல பொடியாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துட்டு க்யூபாக கட் பண்ண ஆனியன்ஸையும் சேருங்க. அது கூட ஒரு அரை கேப்சிகமையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஸ்லைட்டாக வதக்குங்க. எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அது கூட தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. நல்லா சாட்டே பண்ணதும் நம்ம பொரிச்சு வச்சிருக்க பன்னீரை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் பன்னீரை குக் பண்ணிங்கன்னா அது ரப்பரி ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துருங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சால்ட் அண்ட் பெப்பர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டெய்லி லன்ச் மெனு அண்ட் டீட்டெயில் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.